அந்த கைதி ஒரு சின்ன மெடிசின் பாட்டில் எடுத்து அதுல ஒரு கயிறை கட்டி அந்த கயிறை ஒரு பல்லோட கட்டி வாய்க்குள்ளேயே அந்த பாட்டில மறைச்சு வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறமா அங்க இருக்க ஒரு லைட்டர் எடுத்து அது ரெண்டா உடைச்சு அதுல இருக்க எரிபொருளை மட்டும் அவரோட விரல் நகத்துல மறைச்சு வச்சுக்கிறாரு. அடுத்ததா அவரோட ஷூ லேஸ் கையில கட்டிட்டு கட்ட விரலை மட்டும் ஒரு டேபிள் மேல வச்சு கால்ல ஒரு அழுத்தினதும் கட்ட விரல் எலும்பு மட்டும் பிராக்சர் ஆயிடுது. இதனால போலீஸ் ஆபீசர் அவருக்கு சர்ஜரி பண்றதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்ப அந்த கைதியுமே நாம போட்ட பிளான் எல்லாம் நல்லபடியா நடக்குதுன்னு சொல்லி சந்தோஷப்படுவான். அதுக்கப்புறமா அந்த கைதி ஆபரேஷன் தியேட்டர் கூட்டிட்டு போய் ஒரு டேபிள் மேல படுக்க வச்சு அவனுக்கு அனஸ்தீசியா கொடுக்கறாங்க. அப்பன்னு பார்த்து கரெக்டா அந்த கைதியுமே அவன் வாய்க்குள்ள மறைச்சு வச்சிருந்த மருந்து பாட்டில உடைச்சு குடிச்சிடுறான். சோ அதனால அந்த டாக்டர்ஸ் கொடுத்த மருந்துமே வேலை செய்யாம போயிருது. அங்க இருக்க டாக்டர்ஸ்மே அந்த கைதி மயங்கிட்டான்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அவன் மயங்கின மாதிரி நடிச்சிட்டு தான் படுத்திருப்பான். இப்ப அந்த கைதி யாரும் பார்க்காத நேரமா பார்த்து அவன் கையில இருக்கிற பெல்ட்டை அவனாவே கழட்டிடுறான். இப்ப அப்படியே அங்க இருக்க ஒரு கேஸ் வாஸ் எடுத்து அவன் கையில இருக்க எரிபொருளை வச்சு நெருப்பு வர வச்சு அவங்க எல்லாத்தையும் மேலையும் ஃபயர் பண்ணி விட்டுறான். இப்ப இந்த கைதி அங்க இருந்து தப்பிச்சு நேரா ஒரு ரூமுக்கு ஓடி போய் டாக்டர்ஸ் எல்லாம் போற ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து எப்படியோ தப்பிச்சு வெளியே போயிடுறான்.